பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு பண்ணாலும் ஒரு ஸ்நாக் ஒன்று தேவைப்படுறது. ஓமப்பொடி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஓமப்பொடி இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஸ்நாக்ஸ். அண்ட் ஓமப்பொடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ஓமத்தை வானலியில் இதை வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி இதை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு ½ அன் ஹவருக்கு. ½ அன் ஹவர் கழித்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இது வச்சுருந்தாக்க இந்த தண்ணி வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 3 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு, கொஞ்சம் வெண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தேவை. இந்த மாவு, பெருங்காயம், அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி விட்டுட்டு அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற ஓமம் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். போராததுக்கு இதுக்கு வந்து பிளெயினாக இருக்கிற வாட்டரையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து இந்த சாஃப்ட் டவ்வாக இதை பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போது எண்ணெயை காய வச்சுட்டு ஓமப்பொடி மோல்டில் இந்த மாவை போட்டு இதை வந்து டைரெக்டாக சூடான எண்ணெய் மேலேயே அப்படி பிழிஞ்சு விட்டுடணும். 2 பக்கம் ஃப்ளிப் பண்ணி இதை குக் பண்ணி இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். மறுபடியும் மோல்டில் இந்த மாவு கொஞ்சம் போட்டு இதை டைரெக்டாக வந்து அந்த சூடான எண்ணெய் மேலே நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு 2 பக்கம் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இது சீக்கிரமே குக் ஆகிடும். இது நான் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட நான் ஃப்ரை பண்ணி இதோட நான் சேர்த்து விட்டுருந்தேன். ஓமப்பொடி இஸ் டன். இட்ஸ் a perfect tea time snack.